Taste the Daily. வரும் 2026ஆம் ஆண்டில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக வருவார். அப்போது திமுக எதிர்க்கட்சியாக கூட வருவதற்கு வாய்ப்பில்லை என கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்தார். பொள்ளாச்சி அருகே புரவிப்பாளையத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய இவர் இதனை தெரிவித்தார். 2026 அதிமுக ஆட்சிதான். ஆட்சிக்கத்தில் எடப்பாடி முதலமைச்சர். இந்த இயக்கம் 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்து அதிகமான திட்டங்கள் கொடுத்தது அதிமுக. எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் சாதாரண திட்டமா? திட்டத்தை நடத்த முடியுமான்னு கேள்வி பேசினாங்க. தலைவர் பிச்சை எடுத்தா நடத்த சொன்னார். வெற்றிகரமா நடத்தி ஏழைகள்லாம் வயிறார சாப்பிட்டாங்க. பசியை உணர்ந்த தலைவர் எம்ஜிஆர். அதே போல குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் விளக்கு கொடுத்தார், கார வீடு கொடுத்தாரு, காங்கிரட் வீடு கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, இலவச வேஷ்டி சேலை கொடுத்தார். இப்படி சொல்லிட்டே போலாம். 87 தலைவர் மறைந்த பின்னால் 89 அதுக்கு பின்னால் 91 திமுக நிலைமை என்ன? 2 தொகுதி ஜெயிச்சாங்க. 2 தொகுதி தான். அதுக்கு பின்னால் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு சிறப்பா ஆட்சி நடத்தினாங்க. அப்பதான் சன் டிவி ஆரம்பிச்சாங்க. அம்மா மேல அது இதுன்னு சொல்லி ஆட்சி மேல சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ அவ்வளவுதான். 96 ஆட்சிக்கு வந்து அதிமுக அவ்வளவுதான். அம்மா மேல வழக்கு போட்டாங்க. முடிஞ்சது அதிமுக அவ்வளவுதான் சொல்லி நிறைய பேர் கட்சிட்டு ஓடினாங்க, எல்லாம் பண்ணாங்க, நடந்தது. பின்னால் அம்மா அவர்கள் நல்ல கூட்டணி அமைச்சு 98 நாடாளுமன்றத்தில் எவ்வளவு 31 ஜெயிச்சாங்க. அதுக்கு பின்னால் 99 திரும்பவும் தேர்தலையும் அம்மா தான் கொண்டு வந்தாங்க. டெல்லிக்கு போய் டெல்லியிலே ஒரு கலக்கிறாங்க அம்மா. அதுக்கு பின்னால் 2001 மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை அம்மா அவர் கொண்டு வந்தார்கள். அப்போ திமுக நிலைமை பார்த்துங்க. அதுக்கு பின்னால் 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி தான். 96க்கு பின்னால் அவங்க சரியான வெற்றியே கிடையாது. திமுக யாரும் விரும்பி ஓட்டே போடல. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வச்சு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் திமுக நாங்க பொள்ளாச்சி நாங்கள் நடத்தணும். கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை 2வது அம்மா கோட்டைக்கு போனாங்க. அற்புதமான கூட்டணி அமைத்தார்கள். 200 மேல் வெற்றி பெற்ற அதிமுக மீண்டும் ஆட்சியிடம் வந்தது. அதுக்கு பின்னர் 2016 தொடராட்சி அம்மா கொண்டு வந்தாங்க. 2021 கூட திமுகவை விரும்பி யாரும் ஓட்டு போடல. 1% தான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். 1% ஆட்சியை நாம் இழந்தோம். அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக வந்தே ஆகணும் அப்படின்னு யாரும் ஓட்டு போடல. இதுவரை அதுதான். அப்பவே 1%. இன்னைக்கு திமுக மேல எவ்வளவு அதிருப்தி. திமுக யாராவது ஓட்டு போட நினைக்கிறாங்களா? அதுவே சாதாரண இயக்கம் இல்லை. இன்னைக்கு 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். அம்மா அவர்கள் காலனியிலிருந்து மடிக்கணினி வரை, அதே போல தாலிக்கு தங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உதவித்தொகை, அம்மா பரிசு பெற்றாங்க, சொல்லிட்டே போலாம். அத்தனை திட்டங்களை அம்மா அவர்கள் தொடர்ந்து கொடுத்தார்கள். இன்றைக்கும் விலையில்லாத அரிசி என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் அம்மா அவர்கள் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதுக்கு பின்னால் எடப்பாடியார் வந்தார். எடப்பாடியார் அவர்கள் அம்மா மெடிக்கல், அம்மா இருசக்கர வாகனம். அது மட்டுமல்ல, நீங்க எல்லாம் நீட்னு ஏமாத்திட்டு இருந்தாங்க. அப்பதான் எல்லாம் சொன்னாங்க. எடப்பாடி ஆட்சிக்கு வரும்போது ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்காரு ஒரு விவசாயி, இவருக்கு என்ன தெரியும், ஆட்சி 2 மாசம் போகும், 3 மாசம் நடக்க மாட்டாங்க. ஆனால் கிராமத்திலிருந்து வந்தவர், ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், 4 வருடம் 2 மாதம் ஆட்சி நடத்தியது மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவையான திட்டங்கள் தந்தார். அதுக்கு மேல 7.5% இடஒதுக்கீடு தந்து 600க்கும் மேற்பட்டவர் MBBS BDS படிக்கிறாங்கன்னா டாக்டர் எடப்பாடி இருக்காங்க. இல்லையா? அற்புதமான ஆட்சி கொடுத்தார். இன்னைக்கு எல்லா பக்கம் எடப்பாடி முதலமைச்சர் பேசுறாங்க. இப்படி 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்தோம். திட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்த கட்சி அதிமுக. யாரும் மறக்க கூடாது. இது சாதாரண இயக்கம் இல்ல. இன்னைக்கு முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, கட்சித்தேவை பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை என்று தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்து அதிமுக. இது சாதாரண இயக்கம் இல்ல. 4 பேர் என்ன பேசினாலும் சரி, யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மாவட்டம் முழுவதும் 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். யாரும் செய்ய முடியாத திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். பிள்ளையார் நல்லார் திட்டம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கமிட்டி போட்டது யார்? எடப்பாடியார்.
போன தேரம் பண்ண எல்லாம் அங்கெல்லாம் கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தோம். அத்திகள் வேளாண் திட்டம் 20 ஆண்டுகள பிரச்சனை, ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 ஆண்டுகள பிரச்சனை, இதையெல்லாம் கொண்டு வந்தவர் விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கிராமத்தில் பிறந்து முதலமைச்சர் எடப்பாடியார். மறக்க முடியுமா? இதுவரையிலும் எல்லா திட்டங்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து கொண்டிருக்காரு. திட்டங்கள் எல்லாம் யார் கொண்டு வந்தது? எடப்பாடி நிதியுதவி கொண்டு வந்த திட்டங்கள். எந்த திட்டம் செய்யாம ஒரு ஆட்சி இருக்குன்னா திமுக ஆட்சி. விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, இங்க பார்த்தால் கஞ்சா இருக்கு. இன்னைக்கு இங்க சாதாரணமா இருக்கக்கூடியவங்கள ஒரு எம்எல்ஏ, எம்பி, ஒரு தலைவர், சேர்மன் எல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் எல்லாம் இருக்காங்கன்னா இந்த இயக்கமா இருக்கு. அண்ணா பிள்ளையார் சொல்லி மாட்டுக்கிறதுல திமுக அண்ணா ஆனதுக்கு அடுத்தா எல்லாரும் பதவிக்கு வர முடியாது. அதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மிட்டா அமராசு ஜமீன்தார் தான் ஒரு எம்எல்ஏ, எம்பி அவங்களே இருப்பாங்க. 90 வயசு 100 வயசு அவங்களே இருப்பாங்க. என்ன ஆரம்பிச்சார் அண்ணா? திமுக வேற, இப்ப இருக்க திமுக நினைச்சுக்காதீங்க, அது வேற இது வேற. இது குடும்ப கட்சியா மாறிடுச்சு. அதுக்கு பின்னால் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த தான் ஏழை எளியோர்கள்லாம் அத்தனை பேரும் இன்னைக்கு பார்த்து பதவிக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா பதவிக்கு ஒரு கூட்டுறவு வங்கியில சரி. அது மட்டும் இல்ல, தலைவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தால் தான் நிறைய பேர் படிச்சாங்க, நிறைய பேர் அரசு அதிகாரிகளா வந்தாங்க. அப்படிப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக பொன்விழா கண்ட இயக்கம்.